துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள், வட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகளே, அனைத்து இணைப்புச் சங்க தலைவர்களே, அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கிய செய்தியை நாம் அலசி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆம், தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த மிகப்பெரிய கட்சியிலும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், லட்சக்கணக்கான தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்கள் கோரிக்கையினை பற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றும் என்று எந்த அறிக்கையும் வராது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே 10 ஆண்டுகள் பணி முடித்த செவிலியர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இரண்டாவதாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களைந்து நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் வறுமையில் வாடக்கூடிய, கல்வி தகுதியில் பின்தங்கியுள்ள ஏழை மக்கள் தான், அந்த ஏழை மக்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் கால்கடுக்க வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள் வாக்கு செலுத்துவதில் அதிக முனைப்பு காண்பிப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஏழை மக்களிடம் வாக்குகளை பெற்று அந்த ஏழை மக்களுக்கு தேவையான அரசு பணியில் வேலை பார்க்கின்ற குறைந்தபட்ச பணியாளருடைய கோரிக்கைகளை எந்த கட்சியும் செவிசாய்க்காது இருப்பது எதிர்காலத்தில் இந்த டி பிரிவு பணியாளருடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எனவே வருகின்ற தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு உறுப்பினரும் ஆலோசிக்கக்கூடிய தருணம் இது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாக்கு ஒவ்வொன்றும் நம் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாக்கினை நாம் யாருக்கு செலுத்தப் போகிறோம்? கடந்த 5 ஆண்டு காலமாக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், தொடர் போராட்டங்கள் என நடத்தி டி பிரிவினருக்கு எந்த ஒரு கோரிக்கையும் செவிசாய்க்காது 5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. தற்போது தேர்தல் நேரத்தில் அனைத்து கட்சியும் அறிவிக்கின்ற தேர்தல் அறிவிப்புகளாவது இந்த டி பிரிவு பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பினை வெளியிடுவார்கள் என்று பார்த்தால் அதுவும் இல்லாத சூழல் இருக்கிறது. எனவே உங்கள் ஒவ்வொரு சிந்தனைக்கு விட்டுவிடுகிறோம். நன்கு சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என இந்த செய்தியின் மூலமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.